friends, welcome back to our channel. Happy Varum! இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாமா? அதுவும் என் மாமனாரோட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, எங்கள் கவி உங்கள் ஃபாதர் இன்லாவை காட்டவே மாட்டீங்கன்ட்டு. எங்கள் மாமா வந்து அப்படியே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு ஸ்கெட்யூலை வச்சு அந்த ஸ்கெட்யூலை அப்படியே ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சனாக, அதனால் நடுவில் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் இருக்கிறது கிடையாது வீட்டில். ஸோ இன்றைக்கி வந்து அவரை பிடிச்சி நாங்கள் ஷாப்பிங்க்கு போகலாம், நம்ம போய் உங்களுக்கு ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமாவும் நாங்களும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி பிரேக்கு. இந்தியா வந்தால் கார் ஓட்டுனாவே வந்து ஒரு நடுவில் ஒரு 3 டீ கடையில் நின்னா தான் எங்கள் மாமாவால் காரே ஓட்ட முடியும். ஆனால் நாங்கள் வந்து காஃபி டீ அடிக்டெல்லாம் கிடையாது. பட் டீ குடித்தா ஏதோ கிளாரிட்டியாக ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பப்போ வந்து இந்த மாதிரி காஃபி பிரேக்குக்கு வந்து நிறுத்துவோம். அண்ட் நமக்கு காஃபினாலே பிஸ்கெட் இருந்தால் தான் இறங்கும். நான் இதை நிறைய வீடியோவில் சொல்லிகிட்டே இருப்பேன்னா, இப்போ எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறவங்க, கவி இப்போ நானும் உங்களால் காஃபியும் பிஸ்கெட்டும் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், அதுவும் டீ கடையில் கிடைக்கிற பட்டர் பிஸ்கெட்டுன்னு வேறு சொல்கிறீங்க. ஐயோ, அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிடாதீங்க. நானே இதெல்லாம் எப்படி நிறுத்துறதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் இன் எ வைல் ஓகே, பட் அப்பப்போ வந்து சாப்பிடாதீங்க. நான் வந்து எப்போ இந்தியாவில் ட்ராவல் பண்ணாலும் ஈஸியாக டீ கடைலாம் கிடைக்கும்ல நமக்கு ஊரில். ஸோ அதனால் இதெல்லாம் கிடைக்காதே அப்படின்ற ஒரு காரணத்தால் அந்த ஒரு மாதம்தான் இப்படி இருப்போம். ஊருக்கு போனதும் பேக் டு ரொட்டீன், என்னமோ ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் அப்படி சாப்பிட்றேன்னு சொல்லி சுற்றுவோம். ஸோ என்னையை பார்த்து யாரும் வந்து அப்படி சாப்பிடாததுக்கெலாம் இன்ஸ்பயர் ஆகிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஷாப்பிங் கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி 15 நாளாக எங்கே தான் கவி நீ போன, ஏன் வீடியோவே போட மாட்டேன், ரொம்ப ஆசையாக இருக்கும் வீடியோவை பார்க்குறதுக்கெலாம் சொல்கிறீங்க. உண்மையாகவே என்னால் மேனேஜ் பண்ண முடியலங்க, ட்ரூவாக சொல்லணும்னா. ஏன்னா யூடியூப் வந்து எனக்கு ஒரு பேஷன் தான், ஆனாலும் கன்சிஸ்டண்ட்டாக போடணும் தான். பட் வந்து எனக்கு போடுறதுக்கான டைமே கிடைக்கல. நிலாவை பார்த்துக்கணும், எங்கள் மாமாவை பார்த்துக்கணும், நான் என் ஸ்டடீஸை பார்க்கணும், ப்ளஸ் நடுவில் வந்து இந்த யூடியூப்பும் பண்ணுறேன்னா. ஸோ வந்து ஒரு லாஸ்ட் ப்ரியாரிட்டியாக இப்போ வந்து யூடியூப் எடிட்டிங்லாம் போயிடுது. ஏன்னா மற்றதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டுருக்கு. பட் இந்த யூடியூப் வந்து ஓகே, நாம் தானே இதுக்கு ஓனரே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வந்துருச்சு. இதுக்கப்புறமாச்சும் உருப்படியாக பண்ணணும். பட் வந்து என்னால் டெய்லியெல்லாம் வீடியோ போட முடியாதுங்க. எப்படி தான் டெய்லி வீடியோஸ் போடுறாங்களோ. எனக்கு வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்லா பார்த்துக்கணும், அதுக்கப்புறமா தான் யூடியூப்புன்னு வச்சுருக்கேன்னா. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி கோளாறு பண்ணி நடுவில் நிறுத்திடுறேன். இதுதான் என்னோடய ஆனஸ்ட் ஆன்சர். ஸோ எதனா தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேக்ஸில் தாங்க இருக்கோம். மேக்ஸ்க்கு எதுக்கு போகணுன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வீட்டில் போடுற இந்த நைட் பேண்ட்ஸ் லைக் ரஃப்யூஸ்க்கு மாதிரி தேவைப்பட்டுச்சா. அதனால் ஓகே மேக்ஸ் போயிட்டு அங்கே பேண்ட்ஸ், அந்த நைட் பேண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி ட்ராக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் போகணும். எனக்கு இந்த நைட் பேண்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த டாப்போட பேரப் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு, நம்ம வெளியே கூட போட்டு போகலாம் போல். பட் அது வந்து ரொம்ப பாடி ஹக்கிங் டாப்பாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து எடுக்கலை. அதுக்கப்புறம் இந்த மேக்ஸி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக அந்த செஸ்ட்டில். பட் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டைல்லலாம் நான் போட்டது இல்லையா, அதனால ஒரு டைலமியாலேயே பார்த்து ஓகே ட்ரையல் வரைக்கும் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் கடைசியாக அதை எடுத்து வச்சுட்டேன். பட் இப்போ வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது, எடுத்துருக்கலாமோ அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் மாமனாருக்காக தான் நான் ஷாப்பிங் வந்தோம். நடுவில் இந்த மாதிரி நானும் கொஞ்சம் ஷாப்பெல்லாம் பண்ணி பார்ப்பப்ப. அண்ட் எங்கள் மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறதுக்கு டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்டு இருந்தோம். நான் வந்து என் ஹஸ்பண்டையும் மாமான்னு தான் சொல்கிறேன், மாமனாரையும் மாமான்னு சொல்வேன்னா, அதனால் அவங்களே வந்து கொஞ்சம் நான் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க மாமான் அப்படின்னு கூப்பிட்டா. ஸோ நீங்கள் அப்படி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ அவருக்கு வந்து நிறைய டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கொடுத்துருந்தோம். அவர் எப்பயுமே சொல்கிறது, எதுக்குப்பா எனக்கு இவ்வளோ காசில் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்து அந்த செல்ஃபாக அப்படி இருக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம். அவர் வந்து ரொம்ப எளிமையாக அந்த மாதிரி தான் லைக் பண்ணுவார். பட் நமக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த மாதிரிலாம் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி கொடுக்கணும், அவங்களையும் வந்து அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ நல்லா வந்து வாங்கி கொடுத்தோம். அவருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கிளாத்தெல்லாம் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ். அது வந்து அந்த ஹாப்பினஸ் எப்படி சொல்லணுன்ட்டு தெரியாது. பட் நம்ம பேரண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்கும்போது
நமக்குள்ளேயே அறியாமல் ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கி ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ணோம். ஆல்ரெடி எங்கள் அத்தைக்கு வாங்கி கொடுத்தாச்சு, எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தாச்சு, இப்போ வந்து எங்கள் மாமனாருக்கும் வாங்கி கொடுத்தாச்சு. எங்கள் அப்பா வந்து வேஷ்டி சட்டை அதுவும் கஞ்சியெல்லாம் போட்டு நல்லா முறப்பாக தான் வந்து போடுவாரா, அதனால் அவர் காஸ்டியூமெல்லாம் வந்து நம்மளால் செலக்டே பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ இவங்க 3 பேருக்கும் நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஷாப்பிங் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி, நான் மட்டன் பிரியாணி, அப்புறம் எங்கள் மாமா வந்து ஒரு ஈரோடு ஸ்பெஷலோ ஏதோ ஒரு ஊரோட ஸ்பெஷல் பிரியாணி வந்து வாங்கியிருந்தாங்க. சீரக சம்பா அரிசி போட்டாவே அந்த பிரியாணிக்கு வேறு லெவல் டேஸ்ட்டு தான். ஸோ நல்லா வாங்கி மொக்குன்னு மொக்கிட்டு இருந்தோம். பட் இதில் என்னென்னா கொஞ்சம் பாஸ்ட் இயர்ஸாக ஒரு 8 இயர்ஸ் இருக்குமா, எனக்கு சரியாக தெரில, 8 இயர்ஸாக 5 இயர்ஸான்ட்டு எங்கள் மாமனார் வந்து பியோர் வெஜிடேரியனாக மாறிட்டார். எக்கு கூட வந்து சாப்பிட மாட்டார். ஏன்னா சிவன் அந்த பக்தி அதிகமாகிட்டு அவர் நான்வெஜ்ஜை விட்டுட்டார். பட் நல்லா நான்வெஜ் சாப்பிட்ற பர்சனாக தான் இருந்தார். நான்வெஜ் விட்டார். ஸோ அவருக்காக வெஜ்ஜில் வாங்கிட்டு அப்புறம் இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவா மஞ்சூரியன் இல்லை காலிஃப்ளவர் பக்கோடா வந்து வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து சோச்சுக்கு போயிட்டோம். எனக்கு வந்து சோச்சோட ட்ரெஸ் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவ் சைடு, கொஞ்சம் இல்லை நிறையவே எக்ஸ்பென்சிவ் சைடில் தான் வந்து இருக்கும். பட் அதோட குவாலிட்டிக்காக கண்டிப்பாக வாங்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எப்படி இருக்கும் என் மைண்ட் செட்டுனா, ஓகே நம்ம வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கு 2 ட்ரெஸ் எடுக்கலாம், விதவிதமாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கொஞ்சம் காலகட்டத்தில் லைக் காலேஜ் படிக்கும்போது அந்த யங் ஏஜில் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ எப்படி இருக்குன்னா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடுறதும் ஆசையாக தான் இருக்குது. பட் வந்து அந்த ஆசையும் மீறி நம்ம போடுற ட்ரெஸ் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்து இப்போலாம் எடுத்தாலும் ஒரு நல்ல ட்ரெஸ் வந்து எடுத்து நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ சோச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்டு. ஸோ அங்கே போயிட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்தோம். எங்கள் மாமனார் வந்து எனக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணி கொடுத்தாரு சோச்சில். இந்த மாதிரி நாங்கள் சொல்லும்போது எங்கள் அத்தை அவரா ஷாப்பிங் வந்தால் அப்படியே தரையிலே நிற்க மாட்டாரே, கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க, உங்கள் கூட வந்தால் மட்டும் இப்படி வந்து இருக்கிறாரா அப்படின்னு வேறு கேட்டிருந்தாங்க. ஸோ பொண்டாட்டிக்கிட்ட வந்து அப்படிலாம் இருக்கலாம், மருமக கிட்ட வந்து அப்படி இருக்க மாட்டாங்கள்ல யூஸ்வலாக. ஸோ அதனால எனக்கு ரொம்ப கைண்டாக என் கூடயும் வந்து நல்லா ஷாப்பிங் பண்ணி நாங்கள் 3 பேரும் இன்றைக்கி செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நிலாக்குட்டியோடு சேர்த்து 4 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஷாப்பிங்கா போயிட்டு இருக்குது. எங்க அம்மா வீட்லயே தங்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு வந்து போத்தீஸ் போனோம். ஏன்னா எங்கள் மாமனார் வந்து எனக்கு ப்ளீட்டட் பேண்ட் தான் வேணும், அது அப்போல்லாம் இருந்துச்சு, இப்போல்லாம் வரதே இல்லை, இங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போத்தீஸ் போனால் அங்கே இருந்துச்சு. அதை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகி ஒரு 2 பேண்ட் எடுத்தார். ஸோ போத்தீஸில் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்படியே வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஆரியபவன், நான் வந்து இந்த ஹோட்டலுக்கு என்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும் இந்தியா வந்தான்னு இங்கே இருக்கும் போதே சொல்லி கூப்பிட்டு போனேன். இது வந்து ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் தான். பட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வகையான சைட் டிஷ், சட்னி, அந்த பூண்டு பொடியெலாம் கொடுப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து என்ன வாங்குறீங்களோ இல்லையோ ஒரு 2 இட்லியை வாங்கிட்டு இந்த சட்னியை சாம்பாரையும் சாப்பிட்றதுக்காகவே போனோம். நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. எப்படி வந்து சொல்கிறேன், நீ எதனா சாப்பிட்டு தானே கூலிக்கு. சரி பாய்ப்பா, சரி அந்த கத்திக்கு புக் பண்ணிட்டியாப்பா? சூப்பராக இருக்குல்ல. என்னோட
2வது மாமனாரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நாங்களாம் சொந்த பந்தம் தானே. ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து இவங்களெல்லாம் தெரியும். ஸோ எனக்கு வந்து இந்த மாமா வந்து ரொம்ப க்ளோஸ். ஏன்னா அடிக்கடி வீட்டுக்கு வருவார். நிறைய திருவிழாலெல்லாம் மீட் பண்ணியிருக்கோம். எனக்கு இவர் கூப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். புஜ்ஜி அப்படின்னு கூப்பிடுவார் என்னைய. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே நீலாம் அப்பா கூட சைக்கிள்லயும் போயிடுச்சு. அப்படியே எடு. இப்போ அவ ஓட்டணுமா? ஐயோ இது ஓட்ட முடியாது. சின்ன சைக்கிள் அங்கே இருக்குது கொடுக்க ஓட்டிக்கோ. ட்ரை பண்ணுறோம். நான் அப்பா பிடிச்சி ட்ரை பண்ணி பாரு. என்னதான் பண்ண பாரு. அவன் சைக்கிள் ஓட்டுவா மாமா. பெடல் இல்லாமே ஓட்டுவா. ஆனா இது எட்டாது. அதான் ஆனா சின்ன சைக்கிள் ஓட்டுவா. இந்த சரியா பாருப்பா. பயமே கிடையாது. கீழே சாந்தா வீட்டில் இருக்குமா? வா தாத்தா கூப்பிடாரு வா. அப்படியே இவங்களும் சேர்த்து எடுத்துக்குமாயம்மா. பறிக்கிறாங்கல்ல காய் எடுக்கிறாங்க. அவரையும் காய் விடுமா? காய் விடலாம் எடுத்துக்கோ. அழகா காட்டுறேன். வெண்டைக்காய் எவ்வளோ? இன்னைக்கு ரேட் 60 ரூபாய். 60 ரூபாவா? எங்களுக்கு ஜெர்மனில வந்து 800 ரூபாய். அது கூட இப்படி எல்லாம் பச்சையா இருக்காது. காஞ்சி கொஞ்சம் ஒரு 10 நாள் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். 60 ரூபாய் வருஷத்துல ஒரு 2 மாசம் தான். மற்ற நாள்லாம் 10, 12, 20 ரூபா தான் மினிமம். 10 ரூபாய் 5 ரூபாய்க்கே போவோமா? எல்லாமே வரும். கீரை கருவேப்பிலை இருக்குல்ல, நம்மளுக்குலாம் ஃப்ரீயா தராங்கல்ல. அங்க கருவேப்பிலை சும்மா 2 இனுக்கு வந்து 200 ரூபாய். 2 ஒரு 10 இலை தான் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி சம்பளம் கொடுப்பாங்க. ஆனா நம்மளுக்கு இப்படி வாங்கி பழக்கமாயி அங்க 800 ரூபாய் கொடுத்து வெண்டைக்காவா அப்படின்னு இருக்கும். இருப்பாங்க. அது நம்ம ஊர் காய் தான் அங்க விலை அதிகம். ஆனா அவங்க ஊர் இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. கொடை மிளகா இதெல்லாம் அங்க ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க. ஆமா அரிசி எல்லாமே விலை அதிகம். இப்ப இந்த மூட்டை வித்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு வித்து கொடுத்துடலாம். அதான் எங்க அம்மா சொல்லுவாங்க, முருங்கைக்கீரை எல்லாம் 300, 400 சும்மா ஒரு கட்டு தான். அப்படிதான் சொல்லுவாங்க. முருங்கை மரம் வச்சாவே அங்க பணக்காரா இல்லாம் போலயே. மினிமம் 50 கிலோ வரும்னு வச்சுக்கா. நாங்கன்னா ஒரு 20 ரூபாய் ரேட் தான். கிலோ 20 ரூபாய் எதிர்பார்ப்போம். ஒரு மூட்டை 1000 ரூபாய். ஒரு மூட்டை 1000 ரூபாய். நாங்க எதிர்பார்க்கறது. பருவதமலை. ஆமா. ஸோ எங்கள் மாமா பேர் வந்து பார்த்திங்கன்னா வாசுதேவன். ஸோ வாசு மாமான்னு தான் நான்லாம் வந்து சொல்லுவேன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎஃப்ல வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு ஃபுல்லாக சென்னையிலே தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு லைக் நமக்குலாம் வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் ஆசை இருக்கும்ல, ஊர் பக்கமாக ஒரு நிலம்லாம் வாங்கி போட்டு வீடெல்லாம் கட்டி பயங்கரமாக அப்படியே ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ஜாய் பண்ணோன்ட்டு லிட்ரலி இப்போ இவர் வந்து அந்த மொமெண்ட்டை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு.
இருக்காரு. அண்ட் எங்கள் மாமா பையன் வந்து பார்த்திங்கன்னா டாக்டராக இருக்கிறாங்க. ஸோ இங்கேயே வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கட்டிட்டு இந்த மாதிரி ஃபார்முக்கு வந்து லேண்டெல்லாம் வாங்கி போட்டு அம்மா அப்பாவுக்கு வந்து இப்படிலாம் வந்து செட் பண்ணி வச்சுட்டாருங்க. ஸோ எனக்கு வந்து என் கண்ணோட்டத்து வழி பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இப்போ வந்து இவங்க இந்த ஏஜில் லைக் அவர் வந்து லிட்ரலி அந்த சந்திரமுகி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல, லைக் ஒட்டியானோ காசு மாலை மாதிரி, அந்த மாதிரி இந்த ஃபார்மிங்க்கு உதவுற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எங்கள் மாமா லிட்ரலி அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ தட் அவளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருன்னு பாருங்கள். எனக்கு வந்து பார்க்கும்போது பாரு இந்த ஏஜில் லைக் இவ்வளோ ஆக்டிவாக ஒரு விஷயம் அவங்கள கொண்டு போகுது. அது வந்து எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுமா? லைக் எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பேரோட பேசணும் பழகணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து எப்பயுமே மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம 4 விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். லைக் அந்த ஏஜில் வந்து அவங்க என்னெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, லைக் எதெல்லாம் வந்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்கன்ட்டு. ஸோ எனக்கு வந்து லைக் இவர் சொல்ல எனக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா, நாமளும் நம்மளோட ஓல்ட் ஏஜில் நம்மளை எது ட்ரைவ் பண்ணுமோ ஆக்டிவாக இருக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணணும், அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து செட் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி ஆசை இருந்துச்சு. இந்த புண்ணாக்கு இல்லை, ஆமனுக்கு புண்ணாக்கு, அதுவும் விளக்கெண்ணெய் ஊற்றி அவர் வந்து ஒரு விஞ்ஞானி டிவியில் சொன்னார். அதை உடனே கேட்டுட்டு செய்தேன். ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது. நிறைய வண்டி என்னென்ன சேர்ப்பீங்க அதில்? ஆமனுக்கு புண்ணாக்கு, ஆமனுக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய், தண்ணி ஊற்றி பானையில் பச்சிடணும். இது இப்போ இந்த களி கொட்டல, இந்த வாசனைக்கு அந்த வண்டுக்கு ரொம்ப பிடிக்குமா? வண்டுக்கா? எல்லா இடத்துலயும் ஒரு பானை. எலி வந்து அப்படியே தப்பி நடக்குது, கழிச்சு நடக்குது. வா இல்லை, அதுக்குள்ள எலி வேற இருக்கு பாரு, குட்டி எலி. அதான் அம்மா பார்த்து வரணும் ராமச்சந்திரா. இந்த பாரு குட்டி எலி வேற. வா பூஜா. 48 அடி ஆழம். 48 அடி. 65 லட்சம் செலவாச்சு. இதுக்கு இரும்பாலி கீழே காங்கிரீட்ல தான் போட்டுக்கிறேன், கல்லுலாம் கிடையாது. அப்போ கல் கட்டுவாங்கல்ல செங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. இப்போ காங்கிரீட் பண்ண எப்படி தண்ணி ஊற்றி வரும்? அப்புறம் அதுக்கு தொலை வச்சுக்கிறேன், அங்கங்கே பைப்பு தொலை வச்சுக்கிறேன், போர் போட்டுக்கிறேன். ஆமாம், இங்கே நம்மளுக்கு தான் அண்ணாண்ட அதுவா அங்கே கேக்கு. இப்போ நடுவில் இது வேற ஒருத்தவங்களுதா? இது இப்போ அந்த வீட்டுக்காரத்து வந்து ஓ கேப்பே வருதா? நம்மளுக்கு ஒன்றா வரல. வெல்கம். மாமா நிலா பாரு, நிலா காதல் கம்மி காட்டு. தெரியல காதல். இங்க காட்டு, முடிக்குள்ள போயிடுச்சு. மாமா இங்க நில்லு. எனக்குமா 8 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாமா காதுல நான் பூ வச்சுட்டேன். ஆமா, இன்னைக்கு வச்சுதான் அந்த பூ எடுக்க முடியல. இப்ப வந்து இங்க பாரு நிலா, இங்க பாரு, இங்க பாரு அப்பா காதுல பாரு நிலா, இங்க பாரு கட்டு தூக்குமா. உன் காதுல இருக்கலாமா? இரு நான் வைக்கிறேன். இங்க வைக்கட்டா? இங்க பாரு நிலா பொண்ணாக. கியூட். நீயும் போகாதே உன்னை பார்த்தாலே. ஆக்சுவலா நான் பறிக்கணும், நீ பாடணும் மாமா எனக்கு. இது பேர் என்ன தெரியுமா? செம்பருத்தி பூ. ரெட் கலர் ஹைபிஸ்கஸ். காதுல எவ்வளவு அழகா வச்சுக்கிட்டு பாரு மாமா. கையில வச்சு கப்பூட் ஆயிடுச்சான், கப்பூட். இரு நான் வைக்கிறேன். புரி மாமா. மாமா கை விடு. இங்க பாரு. கியூட்டி பாய். உன் ஷூ எவ்வளவு கலர்ஃபுல்லா அழகா இருக்கு பாரு. எல்லோ ஷூ, எல்லோ ஷூ, காதுல பூ.
நம்ம சவுக்கு மரத்துக்குள்ள போகலாம். இதுக்கு பேர் தான் சவுக்கு மரம். ஆக்சுவலி இதில் ஃபோட்டோஸ் ஷூட்லாம் எடுத்தால் சூப்பராக இருக்கும் மாமா. நான் எடுத்திருக்கேன். சின்ன வயசுலலாம் நாங்கள் இந்த சவுக்கு மரத்தில் இன்னொரு மாமா வீடு இருக்குது, அதனால் சவுக்கு மரத்துக்குள்ளே தான் போய் எங்களோட ஃபோட்டோ ஷூட்டே எடுப்போம் சின்ன வயசில். ஒரு ஹீரோயின் ஃபீல் வருதா மாமா? ஸோ சூப்பராக சுற்றி பார்த்துட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். நிறைய விஷயம் நாங்களும் வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ காலையிலே வந்து நாங்கள் முன்னாடி நாளே வந்து பிளான் பண்ணிட்டோம், நாளைக்கு காலையிலே வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ காலையிலே வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் பொங்கல் வடைலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து கழனிக்கே போனோமா. ஸோ நல்லா ரிலாக்ஸிங்கான டேவாக இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் பக்கத்தில் இருக்கிற கடையில் இந்த நிலாக்குட்டி வந்து பலூனை பார்த்துட்டு எனக்கு பலூன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போயிட்டு பலூன் எல்லாம் வாங்கி நல்லா இந்த டேவை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பேசிட்டு என்னோட மாமனார் மாமியார் வீட்டுக்கு வந்ததும் எங்கள் அத்தை வந்து மீன் குழம்பு மீன் வறுவல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. நல்லா மூக்க பிடிக்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட டே போச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய்.